ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு reactjs யூஸ் பண்ணி டைனமிக்காக எப்படி ஒரு ப்ராக்ரஸ் பார் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்ரஸ் பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்ரஸ் HTML ப்ராக்ரஸ் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஒன்று வந்து வேல்யூ, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து மேக்ஸ். ஸோ இந்த வேல்யூ என்னன்னா, ஸோ நம்ம ப்ராக்ரஸ் பாரில் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸ் வந்து டோட்டல் வேல்யூ. ஸோ மேக்ஸ் வந்து 100%. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வேல்யூ வந்து நான் வந்து 50% கொடுக்குறேன். நீங்கள் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ப்ராக்ரஸ் பாரில் 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த 50. இதே நான் வந்து இப்போ ஒரு 75 கொடுத்தேன்னா 75% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பட்டன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பட்டன் வந்து ஸ்டார்ட். நான் இப்போ ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறப்ப நம்மளோட ப்ராக்ரஸ் பார் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி எண்டு கொடுக்குறப்ப வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் பார் வந்து எண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ரெண்டு பட்டன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் அப்புறம் ஸ்டாப். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி டைனமிக்காக ப்ராக்ரஸ் பார் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம ரியாக்டில் வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம useState ஹூக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் useState ஃப்ரம் React. ஓகே. ஸோ இந்த useStateக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து const useState. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீ, அதாவது வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இந்த useStateஐ நீங்கள் கால் பண்ணுறதுக்கு வந்து, ஸோ நீங்கள் வந்து எந்த வேல்யூவையும் பாஸ் பண்ணலினா டிஃபால்ட் எம்டி பேரந்தசிஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ வேணும்னா நம்ம அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ராக்ரஸ் பாருக்கு வந்து எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதனால 0 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ இது வந்து என்னன்னா ஜஸ்ட் இது ஒரு வேல்யூ அக்செப்ட், அதாவது ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து வேல்யூ, நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். அதுக்கு தான் வேல்யூ ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்ரஸ் வேல்யூ, இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து செட் ப்ராக்ரஸ் வேல்யூ. ஸோ ரியாக்டை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வேல்யூ, செகண்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன். பட் நம்ம இந்த நேமிங் கன்வென்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ப்ராக்ரஸ், அதுக்கப்புறம் வந்து செட் ப்ராக்ரஸ் வேல்யூ அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு நம்ம மீனிங்ஃபுல்லான நேம் வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராக்ரஸ் வேல்யூ, ஸோ நம்ம டைனமிக்காக என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து இந்த ப்ராக்ரஸ் பாரில் செட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 தான் நம்ம வேல்யூ. இதே நம்ம இனிஷியல் வேல்யூவாக வந்து 90% கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 90 வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்போ பட்டன் ஸ்டார்ட் கிளிக் பண்ண போகிறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து ப்ரோக்ரஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் ஸ்டார்ட், நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் ஸ்டாப். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்போ கால் பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப ஹேண்டில் ஸ்டார்ட்டை கால் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணுறப்ப ஹேண்டில் ஸ்டாப் பட்டன் வந்து கால் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணுறப்ப ப்ராக்ரஸ் பார் காட்டுறோம் அப்படின்னா, ஸோ அது வந்து லீனியராக அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு செட் இன்டர்வல் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அதாவது எவ்ரி செகண்ட் வந்து நம்ம ப்ராக்ரஸ் வேல்யூ வந்து 1 by 1 வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா செட் இன்டர்வல். ஸோ செட் இன்டர்வல் வந்து ரெண்டு வேல்யூ எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம். ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ம இந்த ஹேண்டில் ஸ்டார்ட், அதாவது பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறப்ப இந்த செட் இன்டர்வல் வந்து கால் ஆகும். ஸோ இந்த செட் இன்டர்வல் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து எவ்ரி
அதாவது இது வந்து மில்லி செகண்ட்ஸ். ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ்னா 1 செகண்ட். எவ்ரி செகண்ட் வந்து நம்ம இதை கால் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா செட் ப்ராக்ரஸ் வேல்யூ ஸோ இதுக்கு வந்து ப்ராக்ரஸ் வேல்யூ வந்து எடுத்துக்கோம். ப்ராக்ரஸ் வேல்யூ ப்ளஸ் 1. இப்போ என்ன ஆகும்னா எவ்ரி செகண்ட் வந்து நம்ம இந்த ப்ராக்ரஸ் வேல்யூ வந்து 1 by 1 இன்க்ரீஸ் அப் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் ஸ்டாப் கிளிக் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், நம்ம இந்த செட் இன்டர்வலை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ செட் இன்டர்வலை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த இன்டர்வல் கிரியேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு டைமர் ஐடி வரும். ஸோ இந்த டைமர் ஐடியை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த வந்து இன்டர்வல் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ useRef. ஓகே. ஸோ நம்ம ஏன் இந்த இடத்துல useRef யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரியாக்ட் கைட்லைன்ஸ் படி நம்ம ஒரு வேல்யூ வந்து யூஐயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மட்டும் நம்ம வந்து useState யூஸ் பண்ணணும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம useRef வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைமர் ரெஃப்னு கிரியேட் பண்ண போகிறோம். useRef. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா timer ref dot current equal to timer id. ஸோ ஹேண்டில் ஸ்டாப் கிளிக் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், கிளியர் இன்டர்வல் டைமர் ref dot current. ஸோ என்ன பண்ணுறோம், ஹேண்டில் ஸ்டாப் கிளிக் பண்ணுறப்ப இந்த டைமர் டாட் ரெஃப்ல வந்து நம்மளோட டைமர் ஐடி இருக்கும். ஸோ கிளியர் இன்டர்வல் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த இன்டர்வல் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம யூஐயில் பார்க்கலாம் இப்போ. ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ எவ்ரி செகண்ட் வந்து நம்ம இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ நம்ம இப்போ ஸ்டாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இந்த ப்ராக்ரஸ் ஆகிறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். திருப்பி நாம் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல விட்டுதோ அந்த இடத்துல இருந்து ப்ராக்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ இந்த யூஸ் ஸ்டேட்டோட யூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூவை வந்து ஸ்டேட்டில் செட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த யூஸ் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே யூஸ் கேஸ் இப்போ நம்ம வந்து இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் நம்ம ஸ்டாப்பை கிளிக்கே பண்ணல. பட் ஆனால் ப்ராக்ரஸ் பார் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கம்ப்ளீட் ஆன ப்ராக்ரஸ் பார்க்கு அப்புறம் நம்ம இந்த இன்டர்வல் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது ஆக்ஷன் நம்மளோட ஸ்டேட் வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம இந்த யூஸ் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் எஃபெக்ட். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு வந்து நாம் இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ராக்ரஸ் வேல்யூ வந்து எப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சோ அப்போ வந்து நம்ம டைமரை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம அரே ஆஃப் டிபெண்டன்சிஸை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்னா இந்த ப்ராக்ரஸ் வேல்யூ. ஸோ இந்த ப்ராக்ரஸ் வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ராக்ரஸ் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100. என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் கிளியர் இன்டர்வல் டைம் இன்டர்வல். ஓகே. ஸோ நம்ம இது டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம் அல்லது ஹேண்டில் ஸ்டாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் ஓகே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஹேண்டில் ஸ்டாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா நம்ம இன்டர்வல் ஆல்ரெடி கிளியர் பண்ணுறோம். ஸோ லாஜிக்கு டூப்ளிகேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ எதுக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுன்னு புரியுதுங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் மட்டும் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்ம ஸ்டாப் பட்டனை வந்து கிளிக்கே பண்ணல. பட் ஆனால் டைமர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டைமர் வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த டைமர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராக்ரஸ் வேல்யூ வந்து நம்ம 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட இந்த யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு வந்து கால் பேக்காக நம்ம வந்து ப்ராக்ரஸ் வேல்யூவை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராக்ரஸ் வேல்யூ என்ன பண்ணும், சப்போஸ் 100க்கு மேலே ரீச் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைமரை வந்து கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூஸ் எஃபெக்டோட யூஸிங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரியாக்ட்ல என்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்க்குறேன்.